ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஆஃப்டர் ஒரு நல்ல கேப் அப் ரேலிக்கு அப்புறம். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு என்ன, எந்தெந்த செக்டார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் வைஸாக செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் நோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டோஜிங்கிறது அப்லையும் போயிட்டு பாட்டம்லேயும் போயிட்டு டாப் அண்ட் பாட்டமும் போயிட்டு மிடில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கிளியரான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் இன்றைக்கி நடந்தது. ரைட், இப்போ நம்ம நாளைக்கு இதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறங்க போது ஹவர்லியில் வைக்கிறது பெட்டர். ரைட், ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிஃபோராக இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரக்கூடிய ஒரு ட்ரெண்டு. சரி, இந்த இடத்துல ஒரு அப் அண்ட் ஒரு டவுன், ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணணும். இந்த ஹவர்லி ட்ரெண்டை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஃபைன். ஸோ இதை மட்டும் வாட்ச் பண்ணணும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு. சப்போஸ் மார்க்கெட் ஒரு கிளியர் ரேலியில் இருக்குது, சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு இதை ஒரு பிரேக் அவுட் ஆவோ ஆர் கேப் டவுன் ஆவோ, ஃபஸ்ட்டு ஒரு ஹவர்லி கேண்டில் வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிளி இங்கேருந்து 17,050 வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். அண்ட் 16,850 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். மார்க்கெட் இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனல் வைஸாக ஒரு ஸ்விங் ட்ரேட் வைஸாக பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஸ்டில் நோ தெர் இஸ் நோ ரிவர்சல் ஃபார்மேஷன். இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். அண்டு இதனுடைய சப்போர்ட் லெவல் 17,051 16,851 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனால் கூட திரும்பவும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது சப்போஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னாக்கா பாசிட்டிவ் திரும்பவும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் 17,500 அப் டு அந்த லெவல் வரைக்கும் பாசிட்டிவ் மொமெண்டமில் இருங்க. அண்ட் பாட்டமில் 16,850 வரைக்கும் பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்கலாம். செகண்டாக பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வீக்லியில் ஒரு பிரேக் அவுட், அதாவது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. பொசிஷனல் பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. இங்கேருந்து ரைஸ் ஆகுது அப் டு இந்த லெவல் வரைக்கும் குயிக்காக போயிடும். ஆனால் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது லாங் டேர்ம் பிரேக் அவுட். ஸோ இந்த லாங் டேர்ம் பிரேக் அவுட்கான ரீடெஸ்ட் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் வந்தது அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இதை நம்பி அப்சைடில் எடுக்கலாம். அப்படி அப்சைடில் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 39,200 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டுக்காக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா நோட் பண்ணி பாருங்கள். இந்த கேண்டில்ஸுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பாருங்க. இப்போ இந்த கேண்டில் அதை விட சின்னது இது, இந்த கேண்டிலோட சின்னது இது, கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகுது. அப்போ இதில் என்ன அர்த்தம், வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வராங்க. ஸோ சம் கரெக்ஷன் அப்சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 38,200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஆர் ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடேல நம்ம பார்க்கும்போது ஹவர்லியில் இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு டெம்பரவரியான ஒரு ட்ரெண்ட் வந்து 37,525 இந்த ரீஜன் வரைக்கும் திரும்ப திரும்ப அப் சைடில் தான் ரைஸ் ஆகும். இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அதாவது ஜூலை 15ல இருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் சப்போஸ் பிரேக் அவுட் ஆன மட்டுமே இது வந்து டவுன் சைடில் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம் ஆர் ரீடெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட், இன்னைக்கு குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பப்ளிக் குரூப் டெலிகிராம் குரூப்லேயும் சேம் இதே லெவல் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த லெவல்ஸோடைய அக்யூரசி நீங்கள் டெய்லி வந்து பார்க்குறீங்க. இன்னைக்கு கூட பேங்க் நிஃப்டி வந்து அதனுடைய சப்போர்ட் 37,650, மார்க்கெட்டுடைய லோ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 37,675. இங்கேருந்து லோ எடுத்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. பிகாஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ 38,180 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப் சைடில் ரைஸ் ஆச்சுன்னா 38,180, 38,220 வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுடைய பாட்டமாக இருக்கட்டும், மார்க்கெட்டுடைய டாப்பாக இருக்கட்டும், அதனுடைய லெவல்ஸ் வந்து கிளியராக இருக்கும். அது மாதிரி குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது பர்டிகுலராக ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 ஸ்டாக்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நசாரா டெக்னாலஜி அண்ட் அவாந்தி ஃபீட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து பை சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அண்ட் சேம் இது வந்து ஜிஎம் மெத்தடை பேஸ் பண்ணி வர்றது. சேம் இதே இதில் நான் ட்ரேட் பண்ணேன். அதாவது என்ன டீச் பண்ணுறோமோ, என்ன சொல்லி கொடுக்குறோமோ, அந்த மெத்தட் ரியல் டைம் மார்க்கெட்டில் வரும்போது இந்த மெத்தடில் இந்த ஸ்டாக் பை சைடு வந்திருக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டீச்சிங் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். அதே நசாரா டெக்னாலஜியில் ரெண்டு முறை வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கான ட்ரேட் டீட்டெயில்ஸ் வந்து இது. ஸோ இதை பற்றி தான் இந்த ஸ்கேனர் இது எப்படி எடுக்கணும், இதை பற்றி இந்த வாரம் வந்து ரெஃப்ரெஷ் கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் ரெஃப்ரெஷ் கிளாஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செக்டார் வைஸாக பார்க்கும்போது ஐடி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஹேமராக இருந்தால் கூட இன்வெர்டட் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவான், இல்லை ஹேமர்னு சொல்லலாம், வாட் எவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல எடுத்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஹெல்த்தியான அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பொசிஷனலாக வந்து ஒரு புல் ரன். ஸோ இதில் வந்து ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் வந்து மேபி நடக்கலாம். ஓகே, பிகாஸ் மார்க்கெட் வந்து அந்த மொமெண்டம் வந்து ஸ்லோ ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி, செகண்ட் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அதனுடைய மொமெண்டம் வந்து ஸ்லோ ஆகுது. பட் ஸ்டில் நான் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டமில் இருக்கக்கூடிய செக்டார் வைஸையும் நம்ம பார்க்கலாம். ஸ்டில் நான் ஸ்ட்ராங் மொமெண்டம் அப்சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் செக்டாரில் நம்ம ஆட்டோ செக்டாரை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். செகண்ட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் பையிங் சைடில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஒரு ஸ்ட்ராங் டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்கு. நம்ம இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் என்ன பார்த்தோம், இது அப் சைடில் பிரேக் அவுட் ஆனால் கூட அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம், நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே போல தான் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆயிருக்கு, 7,370 வரைக்கும் கீழே ஃபால் ஆயிருக்கு. இது இன்கேஸ் இதுக்கு அடுத்து கூட அப் டு திருப்பியும் ஒரு ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னா 7,550 இந்த ரீஜன் வரைக்குமே செல் ஆன் ரைஸில் இருக்கலாம். ஈவன் இந்த ரீஜன் வரைக்குமே 7,750 வரைக்குமே இது வந்து எவ்ரி ரைஸ் செல் ஆன் ரைஸில் இருக்கலாம். மினிமம் வந்து 7,250 ஆகும். அண்ட் ஃபர்தராக இந்த டவுன்வர்டு வந்து டுவர்ட்ஸ் 7,020 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து ஹியர் ஆஃப்டர் பொசிஷனல் வைஸாக ஆர் வீக்லி வைஸாக செல் ஆன் ரைஸில் இருக்குது பெட்டர் பிகாஸ் ஆஃப் இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கோல்டு வந்து எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து நம்ம பொசிஷனல் வைஸாக அதை பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 1 வீக் பிஃபோராக அந்த இடத்துல இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம்.
பொசிஷனல் வைஸாக சப்போர்ட்டில் இருக்குது. மற்றபடி இன்ட்ராடேயில் இது ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்காது. பொசிஷனல் வைஸாக ஒரு 1 or 2 வீக்ஸில் திரும்பவும் அப்சைடு போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு? இப்போ வரைக்கும் ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸ்டில் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். அப்சைடில் வந்து மினிமம் வந்து 52,200 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இது வந்து ப்ரீவியஸாக இந்த ஹை வரைக்கும் கூட அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் பேட்ச் மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி மார்னிங் 10 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். 1.5 hours வந்து கிளாஸும் 1 hour வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். நம்ம லேர்ன் பண்ண டெக்னிக்கை லைவ் மார்க்கெட்லேயே அப்ளை பண்ணி அதில் ஒர்க் ஆகுதா, அதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. செகண்ட் வந்து 1 day டைரக்ட் கிளாஸ். சப்போஸ் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா 1 day மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். இது பியூர் டெக்னிக்கல் ஓரியன்டு வித் ஆப்ஷன் என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணுறது ஆப்ஷன் பையிங்கில். தேர்டு வந்து வீக்கெண்ட் பேட்சஸ். இதுவும் வந்து கம்ப்ளீட்டான கோர்ஸ் தான். ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இதில் இருக்கும். வித் ஆப்ஷன் ஹெட்ஜிங்கும் இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து சண்டே வந்து இருக்கும். மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் இருக்கும். இது வந்து 4 weeks. ஓகே, ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய்.